இதுக்கு தான் இந்த கிஸ் டேல கிஸ் பண்றாங்களா? நீங்க இன்னைக்கு கிஸ் பண்ண போறீங்களா? இல்ல பண்ணலனா கூட பரவாயில்ல, எதுக்காக இந்த கிஸ் டேல கிஸ் பண்றாங்கன்னு சொல்ல போறேன். யோசிக்காம வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த டெடி பியர் ஹக் ப்ராமிஸ் கூட எல்லாருக்குமே தந்துட முடியும். ஆனா இந்த கிஸ் எல்லாருக்கெல்லாம் தந்துட முடியாது. உங்க கூட இன்டிமேட்டா இருக்க அந்த ஒரு பர்சனுக்கு மட்டும் தான் இந்த கிஸ் தர முடியும். நான் சொல்றது இந்த பப்பி கிஸ பத்தி இல்ல, இன்டிமேட்டான டீப்பான கிஸ பத்தி. அப்படி என்ன தாண்டா ஐசக் இருக்க அந்த ஒரு கிஸ்லன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த பிரின்சஸ் அண்ட் ரிங் கதை தெரியுமா? சொல்றேன். ஒரு ஊர்ல ஃபெராரி கிம்மின்னு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களாம். அந்த கிம்மிக்கு சின்ன வயசுல இருந்தே ஸ்கின் டிசீஸ் இருக்கு. அதனால அவளோட ஸ்கின் எல்லாம் ஒயிட்டா இருக்கும். முகத்துல கூட நிறைய பிம்பிள் இருக்கும். என்னதான் கிம்மி அழகு இல்லாம இருந்தாலும் ஃபெராரி அவ கூட சின்ன வயசுல இருந்தே இருக்கிறதுனால அந்த அழகெல்லாம் அவன் கண்டுக்கிறது இல்ல. ஒரு பாயிண்ட்ல அவங்க ரெண்டு பேருமே டீனேஜ் தாண்டாங்க. ஆனா இன்னுமே அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. ஒரு நாள் ஃபெராரி ஒரு ஆறு பக்கத்துல சோகமா உட்காந்துட்டு இருக்க கிம்மி வந்து என்னடா ஆச்சுன்னு கேட்க, அதுக்கு ஃபெராரி எங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு ரிங்கை இந்த ஆத்துல குளிக்கும் போது உள்ள போட்டேன்னு ஒரே அழுவ. இதை கேட்ட கிம்மி எதை பத்தியுமே யோசிக்காம அந்த ஆத்துல தொப்புன்னு குதிச்சு உள்ள அடி ஆழத்துக்கு போய் எப்படியோ ஒரு 1 ஹவரா தேடி கண்டுபிடிச்சு அந்த ரிங்கை எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதை பார்த்த ஃபெராரிக்கு ஒரே சந்தோஷம். மேல இருக்க சீலிங் இனிமே நீ தான் என் டார்லிங்னு கிம்மி எழுத்து நச்சுன்னு ஒரு கிஸ் அடிச்சிட்டான். அப்புறம் என்ன, அழகு இல்லாம இருந்த கிம்மி திடீர்னு மகாராணி கணக்கா மின்ன ஆரம்பிச்சிட்டா. ஃபெராரிக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னு கேட்டா அப்பதான் கிம்மி சொல்றான், நான் ஒரு நாட்டோட இளவரசி, ஒரு வீணா போன மந்திரவாதி கொடுத்த சாபத்தினால 200 வருஷமா சாபத்துல இப்படி இருக்க. யாரு உண்மையா கிஸ் பண்ணி என் சாபத்தை நீக்குவான்னு 200 வருஷமா காத்துட்டு இருந்தா, இப்ப நீ கிஸ் கொடுத்து என் சாபத்தை நீக்கிட்டேன்னு கிம்மி ஃபெராரி கிட்ட சொல்ல, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஹக் பண்ணி அன்பு கடல்ல மூழ்க ஒரே லவ் தான். ஐசக்கே இதெல்லாம் நாங்க நம்பணுமான்னு கேட்டா நம்பித்தாங்க ஆகணும். சிடுமுஞ்சா இருக்க உங்க லவ்வரையோ இல்ல ஒய்ஃபையோ ஒரு கிஸ் கொடுத்து இளவரசியா மாத்தணும்னா இதெல்லாம் நம்பிதான் ஆகணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெய்லி நடக்காதுன்னு தான் இதுக்கு ஒரு டே வச்சு ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்றோம். அதனால இன்னைக்கு உங்க பார்ட்னர் கிட்ட போய் அன்பா பாசமா ரொமான்டிக்கா மனசார ஒரு கிஸ் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க அவங்க இளவரசியா மாறுறாங்களா இல்லையான்னு. அவங்க இளவரசியா மாறுறாங்களோ இல்லையோ, உங்க லவ் நீங்க கிஸ்னால வெளிப்படுத்துறதுனால உங்களை அவங்க இளவரசனா ட்ரீட் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் என்ன, திராட்சையில பண்றாங்க ஒயின், நீ தான் என் குயின்னு இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஹாப்பி கிஸ் டேங்க. நாளைக்கு வேலண்டைன்ஸ் டேல ஒரு ஸ்பெஷலான வீடியோல பாப்போம்.